டைரக்ட் ரீடிங் என்றால் என்ன? வந்து 3000 வருஷத்துக்கு முன்னாடி வந்ததே இந்த டைரக்ட் ஆரிடம். நம்மளுக்கு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பக்கம் உள்ளவங்களுக்கு இப்பதான் தெரிய ஆரம்பிக்கும். இப்ப திடீர்னு ஒரு சின்ன பிரச்சனை, என்னால அதை சமாளிக்க முடியல. அது எனக்கு பாசிட்டிவ் ஆகுமா நெகட்டிவ் ஆகுமான்னு எனக்கு தெரியல. நான் இது என்ன டிசிஷன் எடுக்க அப்படின்னு ஒரு நிமிஷத்துல ஒரு கன்ஃபியூஸ் ஆகும் பாத்தீங்களா? அப்ப இந்த டைரக்ட் ரீடிங் எடுக்கலாம். நம்ம வந்து நார்மலா காடை வந்து கலக்கி வச்சு நம்மளுடைய குலதெய்வத்தை இஷ்ட தெய்வத்தை வணங்கி நம்ம குருமாரை வணங்கி தான் நம்ம அந்த காடை பண்ணுவோம். அப்படி பண்ணும்போது நம்மளுக்கு வர்ற காடு வந்து கணவரா இருக்கட்டும் மனைவியா இருக்கட்டும் அல்லது காதலன் காதலி யாரா இருந்தாலும் சரி, பிரிந்து போன உறவு திரும்ப நம்ம கிட்ட வருமானு சொல்லி ஒரு ஏக்கம் கேள்வி நிறைய பேர்த்த இருக்கு. அப்படி அவங்க கேட்கும் போது அதற்கு உண்டான பதில் வந்து பாத்தீங்கன்னா, உங்கள் வாழ்க்கையின் அனைத்து பிரச்சனைகளுக்கும் சிறந்த ஜோதிடர்களிடம் தீர்வு காணுங்கள். ஆஸ்க் அஸ்ட்ரோ நேயர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் ஜோதிட அரசி யோக பிரபாவின் அன்பான வணக்கங்கள். நான் வந்து பாத்தீங்கன்னா பாரம்பரிய ஜோதிடம், டைரக்ட் ரீடிங், பிரசனம் இதை பத்தின நிறைய விஷயங்கள்ல உங்களுக்காக இந்த பதிவுல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டைரக்ட் ரீடிங். டைரக்ட் ரீடிங்ல என்ன மாதிரியான பலன்கள், அதை எப்படி பார்க்கணும் அப்படிங்கறத பத்தி விஷயத்த நம்ம இந்த பதிவுல பாக்குறோம். வணக்கம் மேடம். டைரக்ட் ரீடிங் என்றால் என்ன? அது எப்படி வேலை செய்கிறது? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க மேடம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய நாட்டுல இதுக்கு முன்னாடி நார்மலா அந்த டைரக்ட் ரீடிங்கிறது வந்து அவ்வளவு தூரம் யாருக்கும் தெரியல. அவ்வளவு தூரம் ஒரு விளம்பரம் இந்த மாதிரியான நம்ம நார்மலா பாரம்பரிய ஜோதிடம் பாக்குறோம், பிரசனம் பாக்குறோம். ஆனா டைரக்ட் ரீடிங் அவ்வளவா தெரியல. ஏன்னா இது நம்ம பக்கம் இருந்து வந்தது கிடையாது. நம்ம எகிப்து அந்த மாதிரி நாட்டுல இருந்து, அதாவது இது வந்து 3000 வருஷத்துக்கு முன்னாடி வந்ததே இந்த டைரக்ட் ஆரிடம். நம்மளுக்கு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பக்கம் உள்ளவங்களுக்கு இப்பதான் தெரிய ஆரம்பிக்கும். இது வந்து பொதுவா வந்து பாத்தீங்கன்னா 78 கார்டு இருக்கும். அந்த 78 கார்டுமே நம்மளுடைய அறிவியலை குறிக்கும், கணிதத்தை குறிக்கும். ஜென்ரலா ஒரு வாழ்க்கையோட ஒரு மனிதனுடைய வாழ்வுக்கு என்னென்ன முக்கியமான ஒரு விஷயமோ அனைத்தையும் குறிக்கும், இயற்கையை குறிக்கும். இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை குறித்தது தான் இந்த 78 கார்டு. இந்த கார்டு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய நார்மலா நம்ம பாரம்பரிய ஜோதிடம் பாக்குற மாதிரி இல்லாம நம்மளுடைய அன்ன கேள்விக்கு என்ன மாதிரியான பலன் உடனே கூட நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம அந்த டைரக்ட் ஆரிடம் மூலமா நம்ம பார்க்கலாம். மேடம், இந்த டைரக்ட் கார்டு எப்போது எந்த சூழ்நிலையில பார்க்கலாம் மேடம்? இப்ப நம்ம வந்து பொதுவா பாரம்பரிய ஜோதிடத்துல என்ன பண்ணுவோம் அப்படின்னா உங்களுடைய பெர்த் டீட்டெயில்ஸ் கொடுத்து நம்ம ஜாதகம் பார்ப்போம். ஆனா டைரக்ட் ரீடிங்கை பொறுத்தளவுக்கு எப்படின்னா, உங்களுக்கு சடனா ஒரு ஆன்சர் வேணும். இப்ப திடீர்னு ஒரு சின்ன பிரச்சனை, என்னால அதை சமாளிக்க முடியல. அது எனக்கு பாசிட்டிவ் ஆகுமா நெகட்டிவ் ஆகுமான்னு எனக்கு தெரியல. நான் இது என்ன டிசிஷன் எடுக்க அப்படின்னு ஒரு நிமிஷத்துல ஒரு கன்ஃபியூஸ் ஆகும் பாத்தீங்களா? அப்ப இந்த டைரக்ட் ரீடிங் எடுக்கலாம். ஒரு பணம் விஷயம், எனக்கு இந்த பணம் வந்து நான் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டேன், ஆனா திடீர்னு வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனைன்னு சொல்றாங்க, லாஸ் ஆகும்னு சொல்றாங்க. இல்ல நான் ஒரு பணம் கொடுத்துருக்கேன், அவங்க எனக்கு வந்து நான் திரும்ப தரல, எனக்கு இப்ப எமர்ஜென்சியா வேணும்னு சொல்லி அந்த ஒவ்வொரு சடனா ஒரு சுச்சுவேஷன் நம்மளுக்கு ஆகும்போது நம்மளுடைய கரெக்டான எங்களுக்கு ஒரு ஆன்சர் வேணும்னு சொல்லி கேட்டாங்கன்னா கண்டிப்பா இந்த டைரக்ட் ரீடிங் இருக்கலாம். அதனால ஒவ்வொருத்தருடைய ஒரு அவசர தேவைக்கும் அவசரத்துக்கான ஒரு உதவி, ஒரு தெளிவான ஒரு பதில் வேணும் எதிர்பார்க்கிறவங்க அந்த டைரக்ட் ரீடிங் பார்க்கலாம். மேடம், இந்த டைரக்ட் கார்ட்ஸ்ல ரிவர்ஸ் கார்டா வந்தா என்ன பலனை குறிக்கும் மேம்? பொதுவா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நாங்க டைரக்ட் கார்டு பார்க்கும்போது எல்லா கார்டும் நேராவே வச்சிருந்துட்டு அப்படிங்கிற மாதிரியான எதுவுமே கிடையாது. நம்ம வந்து நார்மலா காடை வந்து கலக்கி வச்சு நம்மளுடைய குலதெய்வத்தை இஷ்ட தெய்வத்தை வணங்கி நம்ம குருமாரை வணங்கி தான் நம்ம அந்த காடை பண்ணுவோம். அப்படி பண்ணும்போது நம்மளுக்கு வர்ற கார்டு வந்து ஒரு பாசிட்டிவா கார்டு இருந்துச்சுன்னா அது நம்மளுக்கு நேரா வரும். ஸோ அந்த கார்டுடைய விஷயங்கள் எல்லாமே ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமா இருக்கு. இதே இது அந்த கார்டு வந்து பாத்தீங்கன்னா தலைகீழா வந்திருக்கு அப்படின்னா நம்ம கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வோட இருக்கணும். இதுல வந்து ரொம்ப பயப்படும்படியான ஒரு பெரிய பாதிப்போ இல்ல ஐயோ எனக்கு ரொம்ப பயமா இருக்கு இப்படி வந்துருச்சுங்கிற மாதிரியான எந்த ஒரு விஷயமே தேவையில்லை. ஜஸ்ட் நம்மளுக்கு ஒரு எச்சரிக்கையை குறிக்கக்கூடிய ஒரு கார்டு தான் தலைகீழா வர்ற கார்டு. டைரக்ட் ரீடிங் பார்க்க டேட் ஆஃப் பர்த் தேவைப்படுமா மேம்? இது கண்டிப்பா தேவைப்படாது. ஏன்னா நம்மளுக்கு பாரம்பரிய ஜோதிடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ராசி அம்சக்கட்டம் வேணும், அதுக்கு கண்டிப்பா பிறந்த தேதி வேணும், நேரம் வேணும், எந்த ஊர்ல பிறந்திருக்காங்கன்னு சொல்லி பிளேஸ் ஆஃப் பர்த்தும் தேவை. இது டைரக்ட் ரீடிங்ல எதுவுமே தேவையில்லை.
சரிங்களா? நம்மளுக்கு திசா புத்தி அது இதுன்னு எதுவுமே தேவையில்ல. நம்மளுக்கு தேவை என்னன்னா, நம்மளுக்கு யார் கேள்வி கேட்குறாங்களோ அவங்களோட இடத்துல இருந்து கேள்வி கேட்கறது மட்டும்தான். மற்றபடி நட்சத்திரம் ராசி எதுவுமே தேவையில்லை. ஒருத்தங்களுக்கு லவ் மேரேஜ் ஆகுமா இல்ல அரேஞ்ச் மேரேஜ் ஆகுமாங்கிறத டேரட் மூலம் தெரிஞ்சுக்க முடியுமா மேம்? கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாம். இப்ப பொதுவா ஒருத்தவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா லவ் பண்றாங்க, அந்த லவ் வந்து ஓகே ஆகுமா இல்ல ஓகே ஆகாதான்னு சொல்லி கேட்பாங்க. அவங்களுக்குன்னு சில கார்ட்ஸ் இருக்கு. அந்த கார்ட்ஸ் நம்ம நேரடியா வந்துருச்சு அப்படின்னா, ஒரு பாசிட்டிவா வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு லவ் ஓகே ஆகும். அந்த லவ் உங்களுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லாம மேரேஜ்ல போய் கொடுக்கும். இதே இது தலைகீழா வந்திருக்கு அப்படி இருக்கும்போது கண்டிப்பா அதுக்கு நம்ம துணைக்காடுன்னு ஒண்ணு எடுப்போம். அந்த துணைக்காடுமே கொஞ்சம் நல்லா இல்லாம மறுபடியும் தலைகீழா வந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பா அவங்க லவ் வந்து ஓகே ஆகாது. கொஞ்சம் லவ் வந்து வேண்டான்னு சொல்லி ஒதுங்கி வர்றது ரொம்பவே நல்லது. இதே இது மேரேஜ்னு எடுத்துக்கிட்டோம்னா, இந்த டைம்ல நம்ம மேரேஜ் பண்ணலாமா வேண்டாமான்னு சொல்லி கேட்பாங்க. அப்ப வரும்போது அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமா ஒரு கார்டு வந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பா அவங்க மேரேஜுக்கு உண்டான நேரம் இது மாலை நேரம் சொல்லுவாங்க. அந்த மாலை நேரம் அவங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு அர்த்தம். இதே இது நெகட்டிவ் கார்டு வந்துச்சுன்னா கண்டிப்பா இப்போதைக்கு அவங்க திருமண பேச்சே எடுக்கக்கூடாதுன்னு அர்த்தம். இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து நட்சத்திரம் வந்திருக்கு. இந்த கார்டுல வந்து பாத்தீங்கன்னா 8 கோப்பைகள் வந்திருக்கு. இது வந்து நம்மளுடைய காதலுக்கு எடுத்திருக்கோம், திருமணத்திற்கு எடுத்திருக்கோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்திருக்கிற கார்டு வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் கார்டு தான். ஆனா அந்த பாசிட்டிவ் கார்டு எப்படி வந்துச்சு அப்படின்னா, நான் எடுக்கும்போது தலைகீழா வந்துச்சு. அப்படி எடுக்கும்போது அப்பனா இப்போதைக்கு அந்த லவ்வோ அந்த திருமணத்திற்கு உண்டான நேரமோ இது சரியில்லைன்னு அர்த்தம். இப்ப நம்ம நெகட்டிவ் கார்டு வரும்போது அடுத்துக்கு துணை கார்டுன்னு ஒண்ணு எடுப்போம். அப்படி எடுக்கும்போது யார் வந்திருக்காங்க அப்படின்னா 8 கோப்பைகள் வந்திருக்கு. அந்த 8 கோப்பைகள் என்ன பண்றாங்க அப்படின்னா, சுற்றி நீர் இருக்கு. நீர் பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாறை, அதை தாண்டி அவங்க மலை மேல கொஞ்சம் ஏறுறாங்க, கஷ்டப்பட்டு கம்பு வச்சுக்கிட்டு ஏறுறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த உறவு அதற்கப்புறமும் தொடர்ந்துச்சு, இல்ல திருமணம் கண்டிப்பா அவங்க முடிக்கணும்னு சொல்லி இந்த சுச்சுவேஷன்ல வந்தாங்க அப்படின்னா அவங்க அந்த ஒரு தடைகளையும் நிறைய ஒரு போராட்டத்தையும் தாண்டி வர்றதுக்கு உண்டான அமைப்பு தான் இருக்குது. அதனால இப்போதைக்கு அந்த திருமணத்திற்கு உண்டான அமைப்போ இல்லைன்னா அந்த காதலுக்கு உண்டான அமைப்போ இப்போதைக்கு வேண்டாம் அப்படிங்கறது தான் அந்த கார்டு குறிக்குது. பிசினஸ் தொடங்கலாமா வேண்டாமா என்பதை டேரட் மூலம் தெரிஞ்சுக்க முடியுமா மேம்? கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாம். முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ்க்கு வேலைக்கு தான் அந்த அதாவது என்ன மாதிரி தொழில் பண்ணலாமா அப்படிங்கிறதையும் நம்ம இந்த கார்டு வந்து கண்டிப்பா குறிப்பிட்டு சொல்லும். ஒரு சிலருக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா நேரம் சரியில்லாமல் இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வேலைக்கு போவாங்க, ஆனாலும் நான் தொழில் பண்ணணும்னு ஆசை இருக்குது, பண்ணலாமா இல்லையான்னு கேட்கும்போது அந்த கார்டு வர்ற ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா அக்யூரேட்டா இருக்கும் அவங்களுக்கு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு என்ன கார்டு வந்திருக்கு அப்படின்னா, வேலைக்குன்னு சொல்லி தொழிலுக்குன்னு சொல்லி வரும்போது 9 நாணயங்கள் வந்திருக்கு. அதே மாதிரி 5 வாள்கள் இருக்கு. சரிங்களா? இது என்ன பண்ணுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எடுத்த கார்டு போராட்டத்துக்கு அப்புறம் ஒரு வெற்றியை தருது. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீரர் வந்து ஒரு வாள் வச்சுக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா? பின்னாடி நிறைய பேர் பின்னாடி போய்கிட்டே இருக்கிறாங்க. சோ போராடி அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா யார் வந்திருக்காங்கன்னா மதுரை மீனாட்சி, கையில பாத்தீங்கன்னா கிளி இருக்கு. சரிங்களா? அவங்கள சுத்தி ஒரு பசுமையான ஒரு ஒரு உலகம் இருக்குது, ஒரு நாணயங்கள் தங்க நாணயங்கள் இருக்கு. ஸோ அந்த தொழில் அவங்க இப்ப எடுத்தாங்க அப்படின்னா ஸ்டார்டிங்ல அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸை கொடுக்குது, அதற்கப்புறம் அவங்களுக்கு ஒரு பெரிய வருமானத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கண்டிப்பா சொல்லலாம். அவர் மீண்டும் என்னிடம் வருவாரா? டேரட் என்ன சொல்லும்? கண்டிப்பா. முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு உள்ள ஒரே கொஸ்டின்ஸ் தான், தன்னுடைய கணவரா இருக்கட்டும் மனைவியா இருக்கட்டும் அல்லது காதலன் காதலி யாரா இருந்தாலும் சரி, பிரிந்து போன உறவு திரும்ப நம்ம கிட்ட வருமானு சொல்லி ஒரு ஏக்கம் கேள்வி நிறைய பேர்த்த இருக்கு. அப்படி அவங்க கேட்கும்போது அதற்கு உண்டான பதில் வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 2 கார்டு. பொதுவா வந்து பாத்தீங்கன்னா 6 கோப்பைகள். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 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 இந்த சித்திரத்தை பாருங்களேன், ஒரு கேர்ள் வந்து இன்னொரு கேளுக்கு பொக்கே கொடுக்காங்க. ஸோ இதுல என்ன ஒரு அர்த்தம்னா ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வை கொடுக்குது. அப்ப நம்ம புதுசா யாரையாவது பார்க்க போறோம் அப்படின்னா அவங்கள வரவேற்கிறதுக்கோ அவங்கள மகிழ்விக்கிறதுக்கோ நம்ம ஏதாவது ஒன்று வாங்கிட்டு போவோம். ஸோ அந்த உறவு திரும்ப வருவதற்குண்டான ஒரு அறிகுறியை இந்த கார்டு வந்து காமிக்கும். இதே கார்டு தலையில காமிச்சிச்சுன்னா கண்டிப்பா இப்போதைக்கு அவங்க உங்கள்கிட்ட திரும்ப வரமாட்டாங்கன்னு அர்த்தம். இது நேரா காமிக்கினா கண்டிப்பா அவங்க வருவாங்க. அதே மாதிரி அதோட துணைக்காடும் வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி சேமா 2 பேர் இருக்காங்க. அவங்கள சுத்தி வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகள், ஒரு வீட்டுல வளர்க்கக்கூடிய விலங்குகள்லாம் இருக்குது. ஸோ மறுபடியும் இது ஒற்றுமையையும் ஒரு பந்தத்தையும் இணைக்கக்கூடிய கார்டா இருக்குது. இந்த மாதிரியான ஒரு கார்டு வந்துச்சுன்னா பிரிந்து போன உறவுகள் நிச்சயமா அவங்களை தேடி வருவாங்க. ஒருத்தர் தன்னோட வாழ்க்கையில
ஒரு பெரிய பிளாக்கேஜ சந்திச்சிட்டு இருக்காங்க. சோ அந்த பிக்கெஸ்ட் பிளாக்கேஜ் அவங்க வாழ்க்கையில என்னன்றத இந்த டாரட் கார்டு ரீடிங் மூலமா தெரிஞ்சுக்க முடியுமா? கண்டிப்பா தெரிஞ்சுக்க முடியும். எதனால அந்த பாதிப்பு முதல்ல யாரால ஏற்படுது அப்படிங்கிறதுமே நம்ம இதுல தெளிவாவே தெரிஞ்சுக்கலாம். முதல்ல நம்ம நார்மலா நம்மளாலதான் அந்த பாதிப்பா அல்லது நம்மளை சுத்தி இருக்கிறவங்களாலயா அப்படிங்கறத ரெண்டு விஷயம் இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுல ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவான கார்டு தான் வந்திருக்கு. அப்படின்னா அவங்களுக்கு இதுவரைக்கும் அவங்க சந்திச்ச ஒரு பெரிய கஷ்டமோ அந்த ஒரு பெரிய பிளாக்கேஜான ஒரு விஷயமோ எதுனாலும் சரி அவங்களுக்கு ஒரு பெரிய பாசிட்டிவா மாறப்போகுது. அதுவும் யார் மூலமானா ஒரு பெண் மூலமா. ஏன்னா இதுல ஃபர்ஸ்ட் வந்தது பாத்தீங்கன்னா அரசின் வாள். அவங்க எப்படி ஒரு தோரணையா ஒரு கம்பீரமா உட்காந்து ஒரு நாட்டை ஆளக்கூடிய அனைத்து இருக்கிற மாதிரி ஒரு கம்பீரமா உட்காந்துருக்காங்க. பஞ்சபூதங்கள், அதாவது காற்றடிக்குது, வானம், எல்லாத்தையும் இது குறிக்குது. அப்படி இருக்கும்போது கண்டிப்பா அவங்க இதை தாண்டி ஒரு வெற்றி பெறக்கூடிய அமைப்பு நிச்சயமா இருக்குது. கார்டு மூலமா பாத்துடலாம். மேம், இந்த டாரட் கார்டு ரீடிங் வந்து நம்மளுக்கு சொல்ல வர்றது வந்து டெஸ்டினிய பத்தியா இல்ல அது வந்து நம்மளுக்கு ஒரு வார்னிங்கா கொடுக்குதா மேம்? பொதுவா வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஜாதகமா இருந்தாலும் சரி, அது டைரக்ட் ரீடிங்கு, பாரம்பரிய ஜோதிடம், பிரசனம் எதுவுமேவும் யாரையும் பயமுறுத்துறதுக்கோ வார்னிங் கொடுக்கறதுக்கோ கிடையாது. அதாவது கொஞ்சம் கவனமா இருங்க அப்படிங்கிறத அழுத்தி சொல்றது மட்டும்தான். சிலர் வந்து எனக்கு இந்த நேரம் நடக்குது, எனக்கு இவ்வளவு தூரம், இல்லைன்னா டைரக்ட் ரீடிங்லயே ஒரு சிலர் பார்த்து எனக்கு கார்டு நெகட்டிவ் கார்டா வந்துருச்சு அப்படின்னா எனக்கு ஏதோ பிரச்சனையாகுமோ, இல்லை இவங்க என்ன சும்மா ஏதோ சமாதானப்படுத்துறதுக்கு சொல்றாங்களோ அப்படிங்கிற மாதிரியான நிறைய எண்ணம் நிறைய பேருக்கு இருக்கும். அவங்க சொல்ல ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, அதாவது ஒரு பெரிய பாதிப்பு, அதுக்கடுத்து எதுவுமே ரொம்ப ஒரு விஷயத்த நீங்க பயந்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா அது அந்த அளவு பெரிய விஷயத்துக்கு கொண்டு போகல. அதுல நீங்க கொஞ்சம் கவனமா இருந்தா போதும். அதை டக்குன்னு உங்களுடைய மதியால ஈஸியா மாத்திரலாம் அப்படிங்கிறத ஒரு எடுத்து சொல்றதுக்கு உண்டான ஒரு பெரிய வாய்ப்பு தான் இந்த டைரக்ட் ரீடிங். அதனால வார்னிங் கிடையாது, உங்களுக்கு கொஞ்சம் கவனத்தை கொடுக்குது. இந்த டாரட் ரீடிங் மூலமா நீங்க சொல்ற பலன்கள் எல்லாம் 100% கரெக்டா இருக்குமா மேம்? கண்டிப்பா இருக்கும். இது எப்படி சொல்றேன் அப்படின்னா, ஒண்ணுமே இல்லை. இப்ப நார்மலா வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம வந்து நம்மளுடைய பதிவை பார்த்துட்டு நீங்க ஆஸ்கஸ்ட்ரோ மூலமா கான்டாக்ட் பண்றீங்க, இல்லை ஆன்லைன்ல கான்டாக்ட் பண்றீங்கன்னா நீங்க யாரு என்ன ஏதுன்னே தெரியாது. ஆனா உங்களுடைய இடத்துல இருந்து நீங்க கேள்வி கேட்கும்போது நீங்க என்ன உடை என்ன கலர் அணிஞ்சிருக்கீங்க கொண்டு அக்யூரேட்டா சொல்ல முடியும். நீங்க உட்கார்ந்துருக்கீங்களா, நின்றுகிட்டு இருக்கீங்களா, இல்லை ஏதாவது வேற ஒர்க்கை பார்த்துக்கிட்டே என்கிட்ட பேசுறீங்களான்னு கொண்டு நம்ம அக்யூரேட்டா சொல்ல முடியும். ஸோ அதை நம்ம நார்மலான ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் எங்க இருக்கீங்கன்னே தெரில, அதே நம்ம அக்யூரேட்டா சொல்லும்போது அந்த பலன் அதுவும் 100% அக்யூரேட்டா தான் சொல்லப்படும். இதுக்கு மொத்தம் 3 கார்டு எடுப்போம். இதுக்கு முன்னாடி லைஃப்ல என்ன நடந்துச்சு, இப்போ என்ன நடக்குது, இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுங்கிறது. ஸோ எல்லாமே 100% அக்யூரேட்டா சொல்லக்கூடிய விஷயம்தான். மேம், இப்போ நீங்க சொன்ன மாதிரி இந்த டாரட் ரீடிங்ல நம்ம ஃபியூச்சரை மட்டும்தான் இது மூலமா தெரிஞ்சுக்க முடியுமா, இல்லைன்னா நம்ம ஃபியூச்சரை இது மூலமா டாரட் ரீடிங் மூலமா உருவாக்கிக்க கூட முடியுமா மேம்? இது ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபியூச்சரை தெரிஞ்சுக்க முடியும். மெயினாக வந்து என்னுடைய ஃப்யூச்சரில் இது பண்ணலாமா, இது எப்படி இருக்குது, இனிமேல் என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படிங்கிற உங்களுடைய ஃப்யூச்சருக்கு உண்டான அனைத்து கொஸ்டின்ஸ்க்குமே டைரக்ட் ரீடிங் உங்களுக்கு பதில் சொல்லும். இது எனக்கு ஃப்யூச்சர் வந்து இதன் மூலம் ஏற்படலாம் கேட்டால் கண்டிப்பாக. ஏன்னா ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய லைஃப்பில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்ன ஸ்டார்ட்டாக இருக்கட்டும், ஒரு படிக்க போகிறதா இருக்கட்டும், ஒரு பேசிக்காக ஒரு சின்ன விஷயமா ஒரு சின்ன வேலை பார்க்குறது, இல்லை தொழில் தொடங்குறதுங்கிற எல்லா விஷயத்துக்குமேவும் டைரக்ட் ரீடிங் 100% ஒரு பதில் சொல்லும். அது அக்யூரேட்டாக பதில் சொல்லும். அதனால எந்தவித குழப்பமும் கிடையாது. கண்டிப்பாக ஃப்யூச்சரை உருவாக்குறதுக்கும் இந்த டைரக்ட் ரீடிங் உதவும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் ரீடிங்கோட பொது பதிவை பார்த்தாச்சு. இதில் நான் வந்து தனிப்பட்ட முறையில் கேள்விகள் கேட்கணும், என்னுடைய நிறையா சந்தேகங்கள் இருக்குது, என்னுடைய ஃப்யூச்சரை அமைச்சுக்கணும், இல்லை எனக்கு லவ் மேரேஜ் நடக்குமா, இல்லை நான் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நான் தொடர்ந்து இருப்பேன், நான் நிறைய பிரேக்கப் எனக்கு ஆயிடுச்சு, எனக்கு அந்த பிரேக்கப்பில் என்ன நடக்காமல் எனக்கு நிலையான ஒரு உறவு வேணும் அப்படிங்கிற அனைத்து கேள்விகளுக்குமே வந்து ஒரு தெளிவான பதில் கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த ஆஸ்க் அஸ்ட்ரோ ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க. எதில் இருக்குது அப்படின்னா பிளே ஸ்டோர்லேயும் ஆப் ஸ்டோர்லேயும் இருக்குது. இந்த ரெண்டுலேயுமே உங்களுக்கு எது உங்களுக்கு தோதா இருக்குதோ அதில் இன்ஸ்டால் பண்ணுங்க. இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா நிறைய ஜோதிடர்கள், நிறைய பாரம்பரிய ஜோதிடர்கள், நிறைய பிரசன்ன அவரிடம் பார்க்குறவங்கன்னு சொல்லி எண்கணிதம், வாஸ்துன்னு சொல்லி நிறைய பேர் இருக்கிறாங்க. அதே மாதிரி நான் வந்து டைரக்ட் ரீடரும் கூட. ஸோ உங்களுடைய கேள்விகளுக்கு யார் சூட்டபிளாக இருக்காங்க, அவங்கள்ட்ட என்னென்ன கேள்விகள் கேட்கணும்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அவங்கள்ட்ட ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. ஆன்லைனில் உங்களுக்கு எந்த தோதோ என்ன நேரமோ அதை கொடுத்து அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக அவங்க அதுக்கு பதில் சொல்லுவாங்க. இல்லை நான் வந்து நேரடியாக பார்க்கணும்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக வரலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக ஆஃப்லைனும் பார்க்கறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அதிலே ஆஃப்லைனும் நீங்கள் பதிஞ்சிக்கலாம்.
இல்லை நான் வந்து ஃபோனில் இல்லைனா சேட்டில் மட்டும்தான் நான் பேசணும்னு நினைக்கிறேன். ஒரு சிலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வயசு பொண்ணுங்க வயசு பிள்ளைங்களா இந்த காதலை பற்றி அந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றிலாம் பேசுறதுக்கு நேரில் வரவே கொஞ்சம் யோசிப்பீங்க, நண்பர்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி. அப்படி உள்ளவங்க அப்படின்னா நீங்கள் சேட் மூலமாகவும் ஃபோன் மூலமாகவே தொடர்பு கொண்டுக்கலாம். அதன் மூலமாகவே உங்களுடைய என்னென்ன கேள்விகள் இருக்குது, என்னென்ன குழப்பங்கள் இருக்குது, ஒரு சின்ன குழப்பமாக இருந்தாலும் அது பெரிய ஒரு கன்ஃபியூஷனில் போய் விடும். ஸோ இந்த மாதிரியான என்ன விஷயமா இருந்தாலும் சரி, ஆஸ்க் அஸ்ட்ரோவில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி உங்களுடைய கேள்விகள் எல்லாத்தையுமே அப்பாயின்மெண்ட் புக் பண்ணி கேளுங்க. உங்களுக்கு குழப்பத்திற்கு ஒரு தெளிவான பதிலும் ஒரு நிலையான ஒரு பதிலும் நிச்சயமாக கிடைக்கும். உங்கள் வாழ்க்கையின் அனைத்து பிரச்சனைகளுக்கும் சிறந்த ஜோதிடர்களிடம் தீர்வு காணுங்கள்.